அடுத்த டாபிக் என்னென்னா, இப்போ உங்களுக்கு பிடிஎஃப்ல டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் உனக்கு தெரியும், இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ இன்டீஜர் வேல்யூஸ் யூஸ் அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணால் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ த பேசிக் ஐடியா ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஸ்ட்ரக்சர் டு த ப்ரோக்ராம்ஸ். ஆப்வியஸாக நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு ப்ரோக்ராமை ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரதுக்கு, ஒரு ப்ரொசீஜராக கொண்டு வரதுக்கு. So that they operate on abstract data type. That is, our program should be used to data in such a way to make a few assumptions about the data as possible. At the same time, a concrete data, நல்லா பாருங்க, வாட்ச் பண்ணுங்கள். கான்க்ரீட் டேட்டான்னு ஒரு புதுசாக ஒரு டைப் எடுத்துகிட்டு வராங்க. கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் இஸ் டிஃபைன்ட் as an independent part of the program. Independent part of the program. கான்க்ரீட் டேட்டா டைப்னா என்ன? It is a independent part of a program. இங்கே நோட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். is a definition for each function known. இப்போ நம்ம மேலே சிட்டின்ற ஒரு நேம், ஒரு வெரி ஃபங்க்ஷன் கொடுத்தோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸை நம்ம வாங்கணும்? நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட்லாம் வாங்கணும். ஸோ இந்த வேல்யூ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வாங்குறது பேர் தான் என்னன்னா கான்க்ரீட் டேட்டா டைப். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் அதுக்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பார்ட்டு, இன்னொன்று கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் பார்ட். இந்த கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் பார்ட்னா என்னென்னா, இட்ஸ் என்ன இமேஜினரி பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெண்டு இன்டீஜர்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 2/8, 3/8 வைக்கும், இஸ் ஈக்குவல் டு 2.66 சம் வேல்யூஸ் வரும். ஸோ ரெண்டுமே இன்டீஜர் தான், நமக்கு இன்டீஜர் தான் வேல்யூ கிடைக்கணும், ஆனால் நமக்கு பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி வேல்யூ. அந்த இமேஜினரி வேல்யூக்கு பேர் தான் என்னது? கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் two parts. One is abstract data and another is concrete representation. ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள் வச்சு இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறாங்க. இன்டீஜர் ரெண்டுமே ரேஷனல் நம்பர் such as 8/3 or 19/23 is typically written as not obviously numerator by denominator. 8 is a numerator and 3 is a denominator, where both numerator and denominator are placeholders for integer values. ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி integer values தான். So both parts are needed to exactly characterize the value of rational number. ரெண்டுமே நமக்கு ஆன்சர் எப்படி தரணும்? இன்டீஜரில் தான் தரணும், ஆனால் நமக்கு அதோட வேல்யூ அப்ராக்சிமேஷனாக கிடைக்குது. ஸோ நம்ம எக்ஸாக்ட் ப்ரிசிஷனை லூஸ் பண்ணுறோம். எக்ஸாக்ட் ப்ரிசிஷன்னா இப்போ 2, 8னா அதே மாதிரி 6ன்னு ஒரு ஆன்சர் வேல்யூ வந்துருச்சுன்னா எக்ஸாக்ட் ப்ரிசிஷன். நம்ம இப்போ அதுக்கு எக்ஸாக்ட் ப்ரிசிஷன் நமக்கு கிடைக்கல, நமக்கு பாயிண்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதுதான் என்னன்னா கான்க்ரீட் டேட்டா டைப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். 8/3 gives us 2.66665. அதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூ கேன் கிரியேட் அன் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரேஷன் நம்பர் பை கம்பைனிங் டுகெதர் த நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர். எப்போ ஒரு நியூமினேட்டர் டினாமினேட்டர் கம்பைன் பண்ணும்போது லாஜிக்கல் வேல்யூ மிஸ் ஆகி ரெப்ரசன்டேஷன் மிஸ் ஆகுதோ அப்போ கான்க்ரீட் டேட்டா டைப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, விஷுவல் திங்கிங் அப்படின்னு. விஷுவல் திங்கிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம நார்மலாக யோசிக்கிற மாதிரி டிவைடட் பை பண்ணோம்னா நார்மல் இன்டீஜர் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதுதான் விஷுவல் திங்கிங். We are using here a powerful strategy for designing programs is visual thinking. We haven't said how rational number is represented or how the constructor selector should be implemented. நம்ம எப்படி ரேஷனல் நம்பர் டிக்ளேர் பண்ணணும் நம்ம எதுவும் சொல்லலை. கன்ஸ்ட்ரக்டர் இப்படி தான் இருக்கணும், செலக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. ஸோ விஷுவல் திங்கிங்னா என்னென்னா, உங்களோட டிசிஷனை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இமேஜை நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறது தான் விஷுவல் திங்கிங். நோட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே விஷுவல் திங்கிங் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டிசிஷன் according to what might be pleasing to imagine instead of by applying the reality. இப்போ ரியாலிட்டியில் நம்ம 2.66 தான், ஆனால் நம்ம அது எப்படி எடுத்துப்போம்? 3 ஒன்று அது மேக்ஸிமிக்ஸ் பண்ணி 3 எடுத்துப்போம், இல்லைனா மினிமைஸ் பண்ணி 2 எடுத்துப்போம், இல்லை 2.5 எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜினரியாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறது தான் விஷுவல் திங்கிங் அப்படின்றது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அது. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் போடுறோம், அப்புறம் இன்புட், அது இந்த டபுள் டேஷ் இன்புட் கன்ஸ்ட்ரக்டர் ரேஷன் நம்பர் வித் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ரேஷனலுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், என்னங்கிறது நியூமரேட்டர், டிங்கிறது டினாமினேட்டர். இப்போ செலக்டர் என்ன? இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டா டைப்புக்கு ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் பண்ணணும், அதுதான் செலக்டர்ஸ்.
retrieve the information from the data type. இது இப்போ என்ன டேட்டா டைப் இதில் என்னன்றது ஒன்று, டின்றது ஒன்று, ரெண்டுமே எங்கே இருக்குது, ஃபங்க்ஷன் ரேஷனலுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் எக்ஸ்னு ஒரு வேல்யூ வாங்குகிறோம், அந்த எக்ஸை வந்து எண்ணில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டினாம் நம்பர் வாங்குகிறோம், டினாம்னா டினாமினேட்டர் ரிட்டர்ன்ஸ் டினாமினேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஒய். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி. Now you have the operation on rational number defined in terms of selector functions. செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ் எது இதில், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும். கன்ஸ்ட்ரக்டர் எது இதில், ரேஷனல். ஸோ ரெண்டுமே நம்ம வாங்குகிறோம், அதுக்கான ஆன்சர், அதுக்கான சூடோ கோடு பார்க்குறோம், ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, 8 கொடுக்குறாங்க, ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய்னா 8 டிவைடட் பை 3, அவுட்புட் வந்து 2.666. இந்த 2.66 வந்து ரேஷனல் நம்பர் இது வந்து ரேஷனல் நம்பர் இல்லை, ரெண்டுமே இன்டீஜராக இருக்கும்போது இன்டீஜர் வேல்யூ நமக்கு கிடைக்கல, ஃப்ளோட் வேல்யூவில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்த்துருக்குறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் கான்க்ரீட் டேட்டா டைப் இருக்குது. எப்போ கான்க்ரீட் டேட்டா டைப் ஒர்க் எக்ஸிக்யூட் ஆகும்னா, நமக்கு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு வேல்யூ வாங்கும்போது அந்த கான்க்ரீட் டேட்டா டைப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரோக்ராமில் 2 பார்ட் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஒன்று, கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று. அது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்தோம், 8 டிவைடட் பை 3 எடுத்தோம், அதுக்கு சூடோ கோட் போட்டோம். அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, அவுட்புட் 2.666 வருது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இதில் வந்து லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் மட்டும் இல்லை, லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி 4 இருக்குது. ஸோ இந்த லெசனில் லிஸ்ட் டப்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் பைத்தான். எப்படி நம்ம C++ல் ஆல்ஃபபெட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எப்படி ஸ்டார்ட் ஆகணும் எல்லாமே நம்ம பார்த்தோம், எங்கே செமிகோலன் வரணும், எங்கே கர்லி ப்ராக்கெட் வரணும், நம்ம எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி லிஸ்ட் அண்ட் பைத்தானில் வந்து லிஸ்ட், டப்பிள், செட்டு, டிக்ஷனரிங்கிறது ஒரு பேசிக் திங். ஸோ லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி தெரியும். எக்ஸ்பிரஷனாக ஏ இஸ் ஈக்குவல் டு சம்திங், ஏ பிகம் சம்திங், அந்த மாதிரி வித்தின் எ ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் செப்பரேட்டட் பை கமாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0,1 கொடுத்தோம்னா அது வந்து லிஸ்ட். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கணும், நடுவில் ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் செப்பரேஷன் பை கமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது லிஸ்ட். லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட், ஏ இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். லிஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் 0,1 அப்படின்னு. சச் அன் எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் லிஸ்ட் லிட்ரல். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் செப்பரேட்டட் பை கமாஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா லிஸ்ட் லிட்ரல்ஸ். லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ், ஈச் வேல்யூ கேன் பி எனி டைப் ஆர் கேன் ஈவன் பி அனதர் லிஸ்ட். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இது வந்து மியூட்டேட் பண்ணும். மியூட்டேட்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஏன்னு கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 மட்டும் கொடுத்துருக்குறோம், கமா செப்பரேட் பண்ணி. இப்போ நமக்கு வந்து அதில் 4 ஆட் பண்ணோம்னா நம்ம திருப்பி இன்னொரு லிஸ்ட்டு பீன்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 4ன்னு போட்டோம்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் என்னென்னு வரும்னா ஒரே லிஸ்ட்டாக தான் வரும். லிஸ்ட் ஏ ஃபஸ்ட்டு கொடுத்த லிஸ்ட்டு ஏலேயே 1 2 3 அதுக்கப்புறம் 4 அப்படியே ஆட் ஆகிடும். ஸோ இது மியூட்டேட் பண்ணும். இதில் மல்டிபிள் வேல்யூஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த இன்னொரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு தேவையான போதெல்லாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் இஸ் 10,20. திஸ் எலமெண்ட் ஆஃப் a list can be accessed in 2 ways. இந்த 10,20 ரெண்டு விதமாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. The first way is very familiar method of multiple assignment, which is unpacks a list into its element and bind each element to a different name. ஸோ லிஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்காங்க, அந்த கோலன் ஈக்குவல் டு நான் சொல்லியிருக்கேன் பிகம்ஸ் ஆர் அசைன்ட் ஆஸ்ன்னு 10,20. இப்போது ஒய்யோட ஒய் கமா எக்ஸ் கமா ஒய் பிகம்ஸ் லிஸ்ட் அப்படின்னா எக்ஸு கமா ஒய் பிகம்ஸ் லிஸ்ட்னா அந்த 10,20 வேல்யூ வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொருணும். ஸோ இன் above எக்ஸாம்பிள் எக்ஸ் வில் பிகம் 10 அண்ட் ஒய் வில் பிகம் 20. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட், இது ஜென்ரல் மெத்தட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், C++ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ செகண்ட் மெத்தட், இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சஸிங் இந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னா எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, டிஃபைன் எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர்னால் இந்த மெத்தட் நீங்கள் எழுதணும். இது வந்து செகண்ட் மெத்தட். அன்லைக் லிஸ்ட் லிட்ரல்ஸ், இது வந்து மேலே சொன்ன லிட்ரல்ஸ் மாதிரி இல்லாமல், லிஸ்ட் மாதிரி இல்லாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும், டைரெக்ட்லி ஃபாலோயிங் அனதர் எக்ஸ்பிரஷன்
does not evaluate to a list value but instead selects an element from the value of preceding expression. அப்படின்னா இதில் வந்து ரெண்டு இருக்குது இண்டெக்ஸ் பொசிஷன் அண்டு வேல்யூ. இப்போ லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கம்மா செப்ரேட் பண்ணி வேல்யூஸ் கொடுப்போம், அது வந்து நார்மல் லிஸ்ட்டு. இதுலேயே பேர் ஒரு பேர்னால் ரெண்டு வேல்யூஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள் 0,10 அது ஒரு பெராந்திசிஸில், 1,20 அது ஒரு பெராந்திசிஸில் கொடுத்துருக்கோம். இதில் எது இப்போ லிஸ்ட்டுன்னா பேர் 1 அண்ட் பேர் 2 தான் இதில் லிஸ்ட்டு. உள்ளே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 0, அடுத்து வந்து வேல்யூ. இப்போ என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டு 0ன்ற இடத்துல ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகும். என்ன வேல்யூ? 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அடுத்து லிஸ்ட்டு 1 என்ன 1ன்ற அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 20ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக டிக்ளேர் பண்ணுறோம். லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிள் லிஸ்ட்டுன்ற வேரியபிள் ஏன்னு கொடுத்து ஏ பிகம்ஸ் 10, 20 xy இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ 10 அண்ட் ஒய்யோட வேல்யூ 20 மாறிடும். ஆனால் இந்த இதில் இந்த எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் மெத்தடில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. இது வந்து பேர், இது வந்து பேராக இருந்தால் மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். 0,10 அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் 10 ஸ்டோர் ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ 1ல் 20 ஸ்டோர் ஆகும் அப்படின்றது. எனிவே the bundling of two values together into one can be considered as pairs. நல்லா பாருங்கள், ரெண்டு வேல்யூஸ் சேர்ந்து ஒரு ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா bundling of two values together is considered as a pair. ரெண்டு ஒன்றா தனித்தனியாக இருந்து ரெண்டுமே ஒன்றா செஞ்சுன்னா அது பேர் பேர், கப்புள்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் கப்புள்ஸும் இருக்குது. ஸோ இது அந்த மாதிரி சேர்ந்துச்சுன்னா லிஸ்ட் ஆர் காமன் மெத்தட் டு டூ ஸோ therefore லிஸ்ட் கேன் பி கால்ட் as பேர். ஸோ லிஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் இருக்குது, பேர் ஒரு பேர், லிஸ்ட்டுன்னு ஒரு பேர். ஸோ இந்த லிஸ்ட் டைப்பில் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் வே ஆஃப் டிக்ளேரிங் மெத்தட், ஒன்று மல்டிபிள் அசைன்மெண்ட். அதுக்கு பேர் வந்து இன்னொரு மெத்தடுக்கு பேர் வந்து எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு பேர் வந்து மெத்தட் ஆஃப் மல்டிபிள் அசைன்மெண்ட். இங்கே இருக்கிற மெத்தட் ஆஃப் மல்டிபிள் அசைன்மெண்ட் அண்ட் இன்னொரு மெத்தடுக்கு பேர் வந்து எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து லிஸ்ட்டில் இருக்கிறது. இதுக்கான சூடோ கோட் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ரேஷ்னலுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம், அதில் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் டேட்டா டைப். இப்போ அந்த டேட்டா டைப்புக்கு நம்ம வேல்யூ வாங்குகிறோம். ரிட்டன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமர் எக்ஸ்னால் எக்ஸ்க்கான எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என். எக்ஸோட வேல்யூ வந்து என் நியூமரேட்டர் மாதிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா இப்போ 0ல் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? நம்ம 10 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 10 நம்பர் வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அடுத்த டினாமினேட்டர் வேல்யூ எக்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1ஓட வேல்யூ என்ன? 20. ஸோ அப்போ அந்த 1ஓட வேல்யூ அங்கே 20ல் சேவ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்னா 10/20. ஸோ அது மாதிரி 10/20 பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா ஒரு இன்டிஜர் நம்பராகி வரும். சப்போஸ் அது வந்து ஃப்ளோட்டிங் நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து ரேஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ டப்புள்ஸில் என்னென்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சர்டன் வேல்யூ இருக்கணும், சர்டன் வேல்யூ கொடுத்துருக்கணும், செப்பரேட்டட் பை கமாஸாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பேசிக் லிஸ்ட்டு. அதே மாதிரி அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. மல்டிபிள் வே ஆஃப் அசைன்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரையும் இண்டெக்ஸ் வேல்யூ பொறுத்து அந்த வேல்யூ அதை டிக்ளேர் பண்ணிவிடும். அடுத்து இதில் டப்புள்ஸ்னால் இப்போ பேரா, ஒரு வேரியபிள்ஸ் ஆர் ஒரு டேட்டா டைப்ஸ் வந்து ஓப்பன் பெராந்திசிஸ் அண்ட் க்ளோஸ்ட் பெராந்திசிஸில் கொடுத்துருந்தோம்னா அது வந்து டப்புள்ஸ். ரிமெம்பர் a pair is a compound or data type that holds two other piece of data. So we have provided you with the two ways of representing pair data type. The first way is using list construct and the second way is to implementing the pair with the tuples construct. So இது லிஸ்ட்டு மாதிரியே இதுவும் ரொம்ப சிம்பிள். லிஸ்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுவோம். இதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க மாதிரி இதுலேயும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் மெத்தடு, இன்னொன்று வந்து டப்புள் பேர் டப்புள் கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட். ஸோ a tuple is a commas separated sequence of values surrounded with parentheses, open parentheses and close parentheses. அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். டப்புள்ஸ் இஸ் சிமிலர் டு எ லிஸ்ட். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான்.
The difference between the two is that you cannot change the element in tuple once is assigned, whereas in list element can be changed. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொன்னேன், அட்வான்டேஜ் சொன்னேன். லிஸ்ட் என்ன மியூட்டேட் ஆகும், அப்டேட் ஆகும். ஆனால் இது அன்மியூட்டேட், இது அப்டேட் ஆகாது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா அது அப்டேட் ஆகும், இது அப்டேட் ஆகாது. ஸோ ரெப்ரசன்டேஷன் இஸ் டப்பிள் ஆஸ் பேர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எதுக்கு அசைனாக இருக்குது, 1, 2 அசைனாக இருக்குது. ஸோ நம் 0ன்ற இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன சேவ் ஆகிருக்கு, 1 சேவ் ஆகிருக்கு. நம் 1ன்ற இண்டெக்ஸ் வேல்யூ என்ன சேவ் ஆகிருக்கு, 2 சேவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் டப்பிள் ஆஸ் பேர்ஸ். எப்பயுமே டப்பிள்ஸ் வந்து பேர்ஸாக தான் இருக்கணும். ஸோ note that square bracket notation is used to access the data stored in the pair. The data is 0 indexed, meaning you access the first element num0 and the second element with num1. ஸோ எப்பயுமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 0, 1 என்ன எதை டிட்டர்மின் பண்ணணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ டிட்டர்மின் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூனா 0னா ஃபஸ்ட் வேல்யூ. அப்போ அந்த ஓப்பன் பேரண்டிஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கோ அது. இப்போ சப்போஸ் அந்த ஸ்கொயர் இந்த ஓப்பன் பேரண்டிஸ் ப்ராக்கெட்டில் 2, 4 இருந்துச்சுன்னா அப்போ நம் 0க்கு வேல்யூ என்ன 2, நம் 1க்கு வேல்யூ என்ன 4. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ பொசிஷனில் இருக்கிறத மட்டும்தான் அதை பார்க்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. அதை வந்து இந்த ஓப்பன் பேரண்டிஸில் பார்த்து அதை ஆக்சஸ் பண்ணும். ஸோ ரெண்டு மெயின் கான்செப்ட்டு இதில் வந்து லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். லிஸ்ட்டுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வேரியபிள்ஸ் கொடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து செப்பரேட்டட் பை கமாஸ் பண்ணணும். அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மல்டிபிள் வே ஆஃப் அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் மெத்தட். அடுத்து டப்பிள்ஸ்னால் ஓப்பன் பேரண்டிசிஸ் க்ளோஸ் பேரண்டிசிஸ் டிக்ளேர் பண்ணணும். இதுலேயும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஒன்று வந்து லிஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் மெத்தடு, லிஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் டப்பிள்ஸ் மெத்தடு. இன்னொன்று வந்து இம்ப்ளிமெண்டிங் பேர்ஸ் டப்பிள்ஸ் மெத்தட்ஸ். பேர்ஸ் ஒன்று வந்து லிஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் டப்பிள்ஸ், இன்னொன்று வந்து பேர்ஸ் டப்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட்ஸ். ஸோ 2 இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டாபிக் போகலாம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம் C++ல் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில். ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம நிறைய ஒரு பர்டிகுலர் பர்சனோட வேல்யூ வந்து கன்சிக்யூட்டிவாக வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்னு போட்டு ஸ்டூடெண்ட்டோட நேமு மார்க்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். கீழே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதை நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சரில் எத்தனை ஸ்டூடெண்ட் நேம் வேணாலும் நம்ம வாங்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வாங்குவோம். ஸோ அதே மாதிரி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். As you already know that list allows the data abstraction that you can give a name to set a memory cells. For instance, a game mastermind, you must keep track of list of 4 colors that player guesses. Instead of using 4 separate variables, color 1, color 2, color 3 and color 4, you can have a single variable called predict and example predict is equal to red, blue, green கொடுத்துருக்கலாம். இப்போ இதில் என்னென்னா, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் இப்போ லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டு கலர் அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 க்ரீன், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு 2ன்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளூ அப்படின்னு ஒவ்வொரு கலராக போடுவோம். அந்த மாதிரி போடாமல் ஒரே வேரியபிளில் எல்லா கலரும் வாங்குறது, எல்லா வேரியபிளும் எல்லா டேட்டா டைப்ஸும் வாங்குறது, எக்ஸ்பிரஷன்ஸும் வாங்குறது தான் ஸ்ட்ரக்சர்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரிடிக்ட்னு போட்டு ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோன்னு க்ரீனே கொடுத்துருக்காங்க, இன்னொரு கலர் எல்லோன்னு போட்டுக்கலாம். எல்லோன்னு போட்டோம்னா ஒரே ஃப்ரேம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் நம்ம எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சர்ஸில். இந்த மாதிரி இதே மாதிரி இன்னொன்று இருக்குது C++ல் கிளாஸஸில் பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டரில் நம்ம பண்ணுவோம். பப்ளிக்கில் கொடுக்கும்போது வேரியபிள்ஸ் மட்டும் வாங்குவோம், இன்ட்டு ஏ இன்ட்டு பி அந்த மாதிரி கேரக்டர் ஏ. அதுக்கப்புறம் இதில் பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டரில் ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரைவேட்டில் என்ன பண்ணுவோம், மெம்பர் ஃபங்க்ஷன், டேட்டா மெம்பர்ஸ் அதெல்லாம் நம்ம வாங்குவோம். ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போது ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் பர்சன் இது வந்து எப்படி எடுத்துக்கோன்னா, அந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து கிளாஸ் நேமாக எடுத்துக்கும். மல்டிபிள் பார்ட் ரெப்ரசன்டேஷன், மல்டிபிள்னால் எத்தனை டைம் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ க்ரியேஷன் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த க்ரியேஷன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நேம் வாங்குகிறோம், லாஸ்ட் நேம் வாங்குகிறோம், ஐடி வாங்குகிறோம், இமெயில் ஐடி வாங்குகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஒன்னுன்னா க்ரியேஷனுக்கு போகும். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் பர்சன் 1, லாஸ்ட் நேம் ஆஃப் பர்சன் 1, ஐடி ஆஃப் பர்சன் 1, இமெயில் ஐடி ஆஃப் பர்சன் 1 அப்படி. ஸோ இங்கே அதுக்கான டேபிள் கணக்கு கொடுத்துருக்காங்க. லெட் மெயின் கண்டைன்ஸ், மெயின்னா மெயின் ஃபங்க்ஷன், P1னா பர்சன் 1. அந்த பர்சன் 1 அந்த பர்சன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் நேம் பத்மஸ்ரீ, லாஸ்ட் நேம் பாஸ்கர்,
ஐடி 994942221234, இமெயில் ஐடி computerscience@gmail.com. அதுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா லைனாக அப்படியே மென்ஷன் ஆகும். பர்சன் 1 ஃபர்ஸ்ட் நேம் பத்மஸ்ரீ, நெக்ஸ்ட் நேம் பாஸ்கர், நெக்ஸ்ட் ஐடி அந்த நம்பர், நெக்ஸ்ட் இமெயில் ஐடி computerscience@gmail.com அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் இந்த எக்ஸாம்பிளில் மெயின் என்னென்னா, the person is referred to as a class or a type while P1 is refers to as an object or an instance. ஆமாம், இதில் P1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு பர்சனோட வேல்யூ நம்ம வாங்கியிருக்கோம். இதே மாதிரி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வச்சு எத்தனை பர்சன்ஸ் வேல்யூ வேணால் வாங்கலாம். அதுதான் ஸ்ட்ரக்சர்ஸோட மெயின் பெனிஃபிட். அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை வந்து C++ஸில் யூஸ் பண்ணுவோம். நிறைய வேல்யூஸ் கண்டினியூஸாக வாங்கணும்னா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் போக கிளாஸஸ் யூஸ் பண்ணி பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடக்டரில் எங்கே தேவையோ அவங்க நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் இன்னொன்று என்னென்னா, கிளாஸ் ஆஸ் பண்டில்டு டேட்டா அந்த ஃபங்க்ஷன் தட் ஒர்க் ஆன் த டேட்டா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்ட்ரக்சர்ஸ்னு என்னென்னா, பண்டிலிங் ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை பண்டில் பண்ணி ஒரே ஃபங்க்ஷனை கொடுக்கறது தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸோட மெயின் தீம். ஸோ இப்போ நம்ம வெறும் லிஸ்ட் டப்பிள்ஸ் மட்டும் வச்சுட்டு சிங்கிள் வேல்யூ வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராக் ஆஃப் டீட்டெயில்ஸே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அது பேர் தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த செகண்ட் லெசன் கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் இந்த ஃபஸ்ட்டு தான் நம்ம என்னென்ன பார்த்தோம்.